சில பல டவுட்ஸ் வரலாம். நான் இங்கிலீஷ்ல டைப் பண்ணி அனுப்பும் என்ன ரொம்ப ஜாம் ஆகுது மேடம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. எனக்கு வேற டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். பைத்தியக்காரம். நான் தான் காணல கொடுத்துக்கேன்னு கேட்டா நீ அதை யோசிக்காம நம்மள எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்பும்போது சில பல டவுட்ஸ் வரலாம். நான் இங்கிலீஷில் டைப் பண்ணி என்னென்ன அனுப்புவோம் அப்படின்றத வந்து தமிழில் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இங்கிலீஷில் யார் சொல்லுவா? மர்லின் மேடம் சொல்லுவாங்க. மர்லின் மேடம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்கள். நான் மீதி இருக்க இமேஜஸ் அப்புறமா அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்பலாம்? ஓகே, இதை வந்து I will send the rest of the images later. ரெஸ்ட் ஆஃப் தி இமேஜஸ்னா மீதி பிக்சர்ஸ் வந்து அனுப்புகிறேன். ஓகே, டன். ஆன்லைன் வர வர பெருசாக டைமே இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வேற டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஓகே, இது வந்து ஐ ஹார்ட்லி கெட் டைம் டு கம் ஆன்லைன். ஹார்ட்லி கெட் டைம். ஓகே, ஏன் இப்போல்லாம் ஆன்லைனே வர மாட்டேங்கிறேன் அப்படின்னு நான் உன்னை பார்த்து கேட்குறேன். எனக்கு கொஞ்சம் பிஸி. நான் அவங்க பிஸியாக இருக்காங்க, வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வராமல் பிஸியாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பாடல இப்போ வேலை இல்லை. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் வாட்ஸ்அப்பில் தானே சொல்லித்தரோம். ஓகே, பை, தேங்க் யூ. சொல்லட்டுமா? ஓகே, சொல்லுங்கள். ஓகே, யூ ஸ்டார்டட் பீயிங் ஆஃப்லைன் தீஸ் டேஸ். யூ ஸ்டார்டட் பீயிங் ஆஃப்லைன் தீஸ் டேஸ்னு சொல்லுங்கள். நைஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஏன் என்ன பிளாக் பண்ண அப்படின்றது எப்படி கேட்பீங்க? Why did you block me? ஆனால் பிளாக் பண்ணவங்ககிட்ட இந்த மெசேஜ் அனுப்பிச்சு என்ன யூஸ் இருக்கு? இப்போ ஒருத்தங்க பிளாக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரியாமல் இருக்கும்ல. நான் தான் காணல கொடுத்துருக்கேன்னு கேட்டால் நீ அதை யோசிக்காம பதில் சொல்லிட்டு வரும். இப்போ நம்மள பிளாக் பண்ணிட்டாங்கன்னா டிபி தெரியாதுல்ல, அப்ப ஏன் பிளாக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்போம்ல. தனியா சாப்பிட்டீங்களா, அந்த என்ன மாதிரி பண்ற பேசிட்டு இருப்போம்ல, அந்த பைத்தியக்காரம். அப்ப வந்து நம்ம இந்த வேர்ட் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு டிபி வைக்க பிடிக்கல. இன்னைக்கு நைட்டே உனக்கு டிபி இருக்காது பாரு என்னோடதுல. அப்ப கேப்பியா முதல்ல என்கிட்ட? இல்ல கேட்க மாட்டியா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? குரூப்ல இருந்து அவனை ரிமூவ் பண்ணு குரூப்ல இருந்து அவனை ரிமூவ் பண்ணு அப்படி சொல்றாங்க. யார? எவனா ஒருத்தன். இப்போ வந்து நான் நீ இன்னொருத்தவங்களும் இருக்கோம். அப்போ வந்து எனக்கு வந்து இன்னொருத்தன் வந்து அன்வான்ட் மெசேஜஸ் அந்த குரூப்ல அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அப்போ அவனை வந்து குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு குரூப்லேயே போடாமல் பர்சனல் அனுப்புறேன். அப்போ remove him from the group ன்னு சொல்லணும். remove him from the group. நைஸ். ஷாஸ் வந்து என்ன குரூப்ல ஆட் பண்ணிட்டாரு. நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப டைம் சொல்லியிருக்கேன், நான் வந்து என்ன குரூப்ல ஆட் பண்ணுவோம்னு கெஞ்சிருக்கேன். நீ வந்து தான் என் மெசேஜை பார்க்க மாட்டியே. ஸோ அப்போ வந்து நான் வந்து ஷாஸே ஆட் பண்ணிட்டாரு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லும்போது நான் எப்படி கன்வே பண்ணேன்? ஓகே, ஷாஸ் added me to the group. நைஸ். அடுத்து வேற யாராச்சும் உன்னை சுற்றி இருக்காங்களா? இப்போ நான் வந்து உன்கிட்ட பர்சனலாக பேசணும், எப்படி மெசேஜ் பார்க்க மாட்டேங்கிறது வேற. பட் இருந்தாலும் நீ பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து உங்ககிட்ட பர்சனலாக பேசணும், வேறு யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு யாராவது ஒன்று சுற்றி இருக்காங்களா அப்படின்னு கேட்பான்ல. ஸோ அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஓகே, யாராவது நம்ம சுற்றி இருக்காங்களா அப்படின்னா இஸ் எனிஒன் அரவுண்ட் யூ. இஸ் எனிஒன் அரவுண்ட் யூ. ஓகே, இஸ் எனிஒன் அரவுண்ட் யூ? நோ. நோ. அப்போ நான் ஓகே, நீ ஆன்லைனில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பு. Are you online? Are you online? Are you online? ஓகே. ஏன் என் மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்போம். அது நீங்க பண்றது இல்ல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது வேற. நம்ம மெசேஜை பார்த்துருவாங்க, நம்ம பார்த்துட்டு ரிப்ளைக்காக உட்காந்துட்டே இருப்போம். அப்படியே பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா அங்கிட்ட ரிப்ளை வராது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மெசேஜ் போடுவோம்ல, ஏன் என் மெசேஜை பார்த்துட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்போம்ல. அப்போ எப்படி கேட்போம்? ஓகே, அது வந்து why did you scene zone me ன்னு சொல்லுங்க. scene zone பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்கல, why did you scene zone me? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு யூஸ் ஆகும் உங்ககிட்ட கேட்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம குரூப்ல இருக்கோம், அந்த குரூப்ல என்ன வந்து அட்மின் ஆகணும். அப்போ வந்து என்ன குரூப்ல அட்மின் ஆக்குங்க அப்படின்னு ஆக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கும். என்ன குரூப்ல அட்மின் ஆக்க முடியுமா? ஸோ இது வந்து can you make me admin in this group? ஓகே, அண்ட் எஸ், வாட்ஸ்அப்லேயே நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கலாம், அதுவும் இருக்கிற இடத்துல இருந்தே. இங்கிலீஷ் பார்ட்னர் வாட்ஸ்அப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட லிங்க் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.